சேரனோட கேரக்டர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிலா சோழன்ட்ட கேட்குறாங்க, கோவிலுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, கோவிலுக்கு போகலாம் நிலா, அதுக்கு முன்னாடி உனக்கு வேறு எங்கேயாவது போகணுன்னு ஆசையாக இருந்தால் அதை சொல்லு, நம்ம அங்கே போயிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்குள்ளே நடைய பூட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, நம்ம வெளியே நின்று சாமி கும்பிட்டுக்கலாம், இப்போ நம்மளுக்கான டைம், உனக்கு எங்கே போகணுன்னு சொல்லி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலாவும் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நின்று ஐஸ்கிரீம் 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கே போகலான்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோழனும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ ஆர்ட்ரு பண்ணிக்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க 2 பேரும் ஆர்ட்ரு பண்ணிவிட்டு ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எதிர்பார்க்காத விதமாக அவங்க 2 பேர்த்துக்கும் டிவோர்ஸ் பண்ணி வச்ச வக்கீல் அங்கே வந்திருக்காங்க. உடனே நிலாவை பார்த்ததும் வந்து பேசுகிறாங்க. என்ன நிலா, நீ தானே டிவோர்ஸ் வாங்கினல்ல, அப்புறம் எப்படி இவங்க கூட இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே டிவோர்ஸ் வாங்கினா ஒன்றா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சோழனுக்கு கோபம் வந்து கேட்குறாங்க. உடனே நாங்கள் டிவோர்ஸ் வாங்கினோம், அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாங்க. உடனே வக்கீல் சொல்கிறாங்க, அப்போ நீ கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணியிருக்கலாம்ல நிலா, எதுக்கு கோர்ட் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்னால் சோழன் இல்லாமல் இருக்க முடியல, சோழனோட உண்மையான அன்பெலாம் எனக்கு தெரிய வந்துச்சு, அதனால நான் மறுபடியும் சோழனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வக்கீல் சொல்கிறாங்க, சரி என்னமும் பண்ணுங்க, வாழ்க்கையில் நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுதாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகுனதில் எல்லாருக்குமே யாருக்குமே பிடிக்கல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குங்க அப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லி இந்த வக்கீல் கேட்குறாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. யார் வேணால் சொல்லட்டும், எனக்கு உங்களை பிடிச்சிருக்குல்ல, அது போதும்ல அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே சாப்பாடு வருது, 2 பேரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே பாண்டியும் வானதியும் பேசிகிட்டு இருக்காங்க. எப்போதும் போல் நிலாவை குறை சொல்லியே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பாண்டி கேட்குறாங்க, அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அவங்க வேலைக்கு போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை, அவங்க இப்போ சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் நடத்தி அண்ணன் தான் ஒரு இது ஓகே பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் இது பண்ணிகிட்ருக்க ஆர்கிடெக்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆர்கிடெக்ட்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி வானதியும் கேட்டுட்ருக்காங்க. நீ இவ்வளோ பேச்சு பேசுகிறல்ல, நீ என்ன பண்ணுற, ஒன்றுமே பண்ணலை தானே அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறாங்க. ஒன்று காலேஜ் விட்டது இங்கே வந்து இருப்பேன், இல்லைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயாவது வெளியே போவேன், அரட்டை அடிச்சிட்ருப்பேன், இது தானே செய்கிற, வேறு எதுவுமே செய்யலைல்ல அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்டுட்ருக்காங்க. படித்து முடித்தோடனே பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாலாம் வச்சுருக்கேன், உனக்கு என்ன தெரியும், வேணாலும் பாரு நான் எப்படி வரேன்னு அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாங்க. உடனே பாண்டி சொல்கிறாங்க, அவசரப்பட்டு சவால்லாம் விடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை போயிட்டுருக்கு வழக்கம் போல். வீட்டில் நிலா ரூமில் டெக்கரேஷன் வேலை நடந்துகிட்ருக்கு, அதே போல் ஏசியும் மாட்டியிருக்காங்க. உடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சேரன் சோழனுக்கு கால் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சோழனும் ஓகேண்ணே வையினே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோழன் வந்து நிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுதாங்க. அப்போ பார்த்து நிலா எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்குது, நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. உள்ளே போனதும் டெக்கரேஷனை பார்த்து வாயடைச்சி போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் உங்களை யார் பண்ண சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே சோழன், நான் தாங்க பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏசி உங்களை யார் மாட்ட சொன்னது, நான் மாட்ட சொன்னேன்னா, இத்தனை நாள் நான் இங்கே தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. உடனே இல்லைங்க, இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தாங்க மாட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலாவும் இது தேவையில்லாத செலவு சோழன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இனி எதுவும் என்கிட்ட கேட்காம பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுட்டே உள்ளே போயிருந்தாங்க. உடனே சோழன் எல்லாம் ஓகே போலன்னு, அவள் ரொம்ப சிரிச்சுட்டு தான் இருக்க, எதுவுமே சொல்லலை பாருனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சேரன் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
அப்படியே சோழனும் நான் ரூம்குள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சோழனும் பெட்டில் உட்காருதாங்க. அப்போ நிலா தோள் மேலே கை போடுறாங்க. பயந்து டக்குன்னு எடுத்துடுறாங்க. என்ன சோழன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹாப்பியாக போட்டுருதாங்க. இப்போது 2 பேரும் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. 25 பவுன் நகை, 30 லட்ச ரூபா சந்தா வீட்டுக்கு கொடுக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல, அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும் சோழன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் ஒரு ஆளை மட்டும் அவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியாது, நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் அண்ணனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே நிலா, நம்ம எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே நிலா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சோழன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நிலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போதைக்கு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நம்ம இப்போதைக்கு குழந்த பிறக்கிறத மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழனும், ஓகேங்க, நீங்கள் என்னை இவ்வளோத்துக்குள்ளே புரிஞ்சு என்னை இவ்வளோத்துக்குள்ளே இது இப்போ ஏற்றுக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம். அதில் என்ன இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் பாண்டிக்கு கல்யாணம் பண்ணணும், பல்லவன் நல்ல ஒரு வேலைக்கு போகணும், இதெல்லாம் நடக்கணும்ல நிலா அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் ஓகேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதே போல் சோழன், இனி நீங்கள் என்கிட்ட எந்த பொய்யும் சொல்லக்கூடாது, என்னை எதுவும் ஏமாற்றக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும், இது வரைக்கும் உள்ளதெல்லாம் நீங்கள் மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் இருந்தது உன்னை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் நிலா, என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இனி எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதான் இனி வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?